புதுக்கோட்டைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கவிச்சூடர் கவிதை பிடித்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி இங்கே நின்றுட்டு இருக்க சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க. இவன் டிவியே 2 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் என்னைக்கு பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் என் சகோதரிகள்லாம் கைதட்டி உற்சாகமாக இருக்கிறத பார்க்கும்போது எங்கள் தலைவர் ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்கள் தான் இன்று மகிழ்ச்சியாக சுயமரியாதையோடு சொந்த காலில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்றை படைத்தவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் என்ன நேரம் தெரியுமா? இந்த நேரம் சந்தையில் லேகிய வியாபாரியே வந்து நிற்கிற நேரம். அந்த நேரம் நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அதே மெத்தடில் ஒரு லாரியில் மைக்கில் நான் பேசிட்டு நிற்கிறேன். அந்த பஸ்ஸில் போகிறவரெல்லாம் பாட்டு போகிறாங்க. 33 வருஷம் வாத்தியாராக இருந்த லியோனி பட்டிமன்ற நடுவர் இப்படி ஒரு பேனில் முச்சந்தியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் இப்படி லேகியம் வைக்கிற மாதிரி பேசுகிறேன்னா, ஏற்கனவே 6 தடவை ஒருத்தர் வெள்ளை தாடிக்காரரு டில்லியிலேருந்து வந்து இங்கே லேகியத்தை வித்துட்டு போயிருக்காரு. இப்படி வித்துக்கிட்டு இருக்க அந்த லேகியத்தை ஒரு பையில இது வரைக்கும் வாங்கலை. வாங்கி தின்னவெல்லாம் வயிற்றால போய் கிடக்குறேன். அதனால அந்த லேகியத்துக்கு போட்டியாட்டினா நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு வேலையிலையும் வந்து என்ன பேசுறாரு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வேலூர்ல தமிழ் சொந்தங்களை அந்த பாசமிக்க தொண்டர்களே வணக்கம். அதை விட ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் ஒரு மேடையில். ஆகிற முதல எழுத்தெல்லாம் அது பிடிப்பன் முதிர்ச்சி ஒழுக்கு அப்படின்னாரு. திருவள்ளுவர் கண்ணீர் வழியில உங்களை யாரு பெறுதல் எங்க திருக்குறளை சொல்ல சொன்ன. இன்னொரு இடத்துல போய் கலர் அப்படின்னாரு. கனியன் பூங்குன்றன் பாட்டு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பேரே உப்மா பேட்டி. உப்மாங்கிறது இப்ப நாங்கெல்லாம் எங்கேயாவது கச்சேரிக்கு அல்லது பட்டிமன்றம் நடத்துற போறப்ப சில பேர் எங்களை பயங்கரமா புக் பண்ணி மேடைகளெல்லாம் போட்டு விட்டு காசு கொடுக்காம ஓடிடுவேன். அந்த மாதிரி கம்பெனியோட பேர் உப்மா கம்பெனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உப்மா பேட்டி ஒன்று கொடுத்தார். உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு உப்புமா. என்னமோ தமிழ்நாட்டில் வேற உணவு பொருளே இல்லாத மாதிரி உப்புமான்னு அவருக்கு எவனோ தப்பா எழுதி கொடுத்துட்டான். அவன் கரெக்டாக தான் எழுதிருக்கான். இப்ப படிக்கிறாங்கன்னு உப்புமாங்கிறது வந்து ரவையே இல்ல, ரவை வச்சு உப்புமா கிண்டுவீங்க சகோதரிய. ஆனா மோடி ஒருத்தர் தான் ரவையே இல்லாம உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் ஒன்றிய பிரதமர். பேச்சு அப்பா எப்படி தொடங்குவார் பேச்சு பாத்தீங்களா? ஏப்ரல் 19 को आपकी वोट कौन चौथा है? मंत्रवादी பேசுற மாதிரி இருக்கா? ஒரு பிரதம மந்திரி பேசுற மாதிரியா இருக்கு. ஒருத்தர் லேகியம் விற்கிறவங்க இப்படித்தான் விற்பாங்க பாத்தீங்களா? நாகமலை போகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படந்த மலை சூதாது வையமலை சித்தி மலை சிவன் மலை கொல்லிமலை கோகமலை நார்த்தாமலை இப்படி பல மலைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேறெடுத்து ஒரு சாவலத்து உருவாக்கப்பட்டதை இதே வாய்ஸ் தான். இன்னொரு சப் கான்ட்ராக்ட் லேகியம் ஒண்ணு யாரு எடப்பாடி பழனிசாமி பாவமா இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஜெயா
யாரு? டிடிவி தினகரன் சொல்ற. அமைதியோட அமாவாசை ஒருத்தர் பொள்ளாச்சியில பேசிட்டு இருக்காரு, நம்ம சொல்லல. அவர் கூடயே இருந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கொடுத்த பட்டம் என்னது? அமைதிப்பட அமாவாசை. நான் மணியா நான் பேர் சொல்றேன். உங்க பேர் மணி தானே? கையை வச்சுக்கலாம்ல. நாகராஜ சோழன் 32,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்படியே மணிகனை எந்திரிச்சு கையை அப்படியே குட்டிக்கிறாரு. இவர் கால் மேல கால் போட்டு உட்காருவார். அது உலகத்தில் அமைதிப்பட அமாவாசை படம் மணிவண்ணை எடுத்ததை அப்படியே பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்தின ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதுல என்ன பேசுறாரு? நான் உழைப்பால் உயர்ந்தவன். உங்க உழைப்பை தான் நாங்க பார்த்தோம்ல. 4 சேர கடந்து அப்படி போன போக்க உலகமே காரி துப்புச்சு. அந்த காலில் யார் முதல் கால் யார் தெரியுமா? திண்டுக்கல் சென்னிராஜன். ஏதோ கீழே பாம்பு வருதுன்னு அவரு அப்படின்னாரு. ஓ நீயா? வாஜா வாஜா வாஜா. அதுக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம். இத்தனை காலையும் கடந்து சசிகலாவின் கால்களை தொட்டு பதவிக்கு வந்தவர் நான் உழைப்பால் உயர்ந்தவன் என்று புருடா விட்டுக் கொண்டிருக்கிறார். 14 வயதிலிருந்து கழகத்திற்காக உழைத்த ஒரு தலைவர் என் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். உண்மையிலே உழைப்பால் உயர்ந்த ஒரு தலைவர். என்னடா திடீர்னு மேல நகருதுன்னு பார்த்தேன். ஒரு ஊர்ல இப்படிதான் டிராக்டர்ல மேடை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 4 சக்கரம் அதுல கல்லு வைக்காம விட்டாங்க. அன்பார்ந்த பெரியவர்களை மேடை பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சு. ரசிகர்கள்லாம் இங்க இருந்தாங்க. அது மாதிரி ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். டிராபிக் ஜாம் ஆகக்கூடாதுன்னு வேனை நகர்த்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய போலி முகத்திரையை கிழிக்க போகும் கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இன்னைக்கு நரேந்திர மோடி ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? தேர்வு வீரர்கள், அதாவது சோல்ஜர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நான் அந்த புத்தகத்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, அதையும் படித்தேன். அதில் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? சில பேர் புஸ்தகம் போடுவான், புஸ்தகத்துக்கு அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. பணக்காரர் ஆவது எப்படின்னு புஸ்தகம் போட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு புஸ்தகம் போட்டு ஆஸ்பத்திரியில் 15 வருஷமா பெட்ல படுத்திருப்பேன். அது மாதிரி நரேந்திர மோடி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, தேர்வு வீரர்கள். அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, பரீட்சை எழுதும் போது மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமை என்பது தகர்க்கப்பட வேண்டும் எழுதியிருக்கார். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி தேர்வு வீரர்கள்னு புஸ்தகத்தை போட்டுட்டு நீட் தேர்வை அமுல்படுத்தி 24 பேரை கொன்ற மகா பாவி யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் தான். அரியலூர் அனிதால தொடங்கி இன்னைக்கு 25 மாணவர்கள் நீட் தேர்வினால் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கொடுமையை செய்தவர் நரேந்திர மோடி. அதை விடுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பொள்ளாச்சியில பிரச்சாரம் பேசுறார். பேசும்போது ஏதோ இன்னைக்கு நான் நேற்று அவர்கிட்ட சவால் விட்டேன். உண்மையிலே நீங்க தைரியம் உள்ள ஆளாக இருந்தால் நரேந்திர மோடியை பிரதமராக்க விடமாட்டோம் அப்படின்னு அடுத்த மேடையில் சொல்லுங்க. உண்மையிலே தைரியமா இருந்த ஆளா சொல்லுங்க அப்படின்னு பொள்ளாச்சியில ஆரம்பிச்சார். ஒரு சில பேர் வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து ஷோ நடத்துகிறார்கள். அது யாருன்னு பேரையே சொல்ல மாட்டேன்ட்டார். ஷோ நடத்துகிறார்கள், மேடை போட்டு பேசுகிறார்கள், பேட்டி கொடுக்கிறார்கள். நரேந்திர மோடியின் வாயில பேரை சொல்லுவார். நான் வாயை பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
பேரையே சொல்லல. பேரை சொல்றதுக்கு ஏன் அவர் தயங்குறாருன்னா, பேரை சொன்னோன்னா அவருக்கு மனசுல என்ன ஓடுதுன்னா, கட்டம் போட்ட டவுசர் போட்டு ஜெயில உட்கார்ந்து இருக்கணும்டா. காரணம், நரேந்திர மோடிக்கு அவ்வளவு பயம். இதைத்தான் என் தலைவர் கள்ள காதல் கள்ள கூட்டணிங்கிறாரு. தைரியம் உள்ள ஆளா இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நரேந்திர மோடியை பிரதமராக்க விடமாட்டோம், இந்தியா கூட்டணியின் தலைவரை பிரதமராக்க விடமாட்டோம், எடப்பாடி ரூட்டு தனி ரூட்டு சொல்லு. ஏன் மோடியை எதிர்த்து பேச தைரியம் இல்ல, துப்பு இல்ல, தெம்பு இல்ல? இன்னைக்கு தைரியம் மிக்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேட்கிறேன், தைரியம் இருந்தால் எடப்பாடி அவர்களே, மோடி அவர்களை எதிர்த்து நாளைக்கு நேரடியாக பேசுங்க. அப்பதான் நீங்க உண்மையிலே சுயமரியாதை உள்ளவர் அப்படின்னு நாங்க நம்புவோம். கரப்பாம்பூச்சிக்கு எதுக்கியா சுயமரியாதை? கவுத்து போட்டா திரும்ப தெரியாது. அட பாவமே. நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நீட் தேர்வு மூலம் மாணவர்களை கொலை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு மனிதர் யார் என்றால் அவர்தான் நரேந்திர மோடி.